விஜயகாந்த் நடிச்ச சின்ன கவுண்டர் படம் வெளியாகி தியேட்டர்ல வசூல் மழை பொழிஞ்சது. விஷயம் கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் உடனே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்.வி. உதயகுமாரை கூப்பிட்டு பேசுறாரு. உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும். ஏவிஎம்க்கு படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு, அவங்களுக்கு தான் படம் பண்ண போறோம், நல்ல கதை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாரு ரஜினி. முதல்ல கார்த்திக், அடுத்து விஜயகாந்த், அடுத்து ரஜினிகாந்த், அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களுக்கு படம் பண்ற சந்தோஷத்துல ஆர்.வி. உதயகுமாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிறகு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதைக்கு ஆர்.வி. உதயகுமார் வச்ச பேரு ஜில்லா கலெக்டர். அந்த பெயரே ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கதையும் பிடிச்சு போகவே உடனே ஏவிஎம்ல இருந்து டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ரஜினி வச்சு அட்டகாசமா ஸ்டில்ஸ் எடுத்து ஏவிஎம்மின் ஜில்லா கலெக்டர் படத்தோட அறிவிப்பும் வந்துருச்சு. ஆர்.வி. உதயகுமார் சொல்ற பட்ஜெட் சமாளிக்க முடியாதுன்ற சந்தேகம் ஏவிஎம்க்கு வந்துச்சு. விஷயத்த ரஜினி கிட்ட சொன்னதும் அவருக்கு சூழ்நிலை புரிஞ்சிடுச்சு. வேற கதை பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ரஜினி. அதனால ரஜினியின்